young man. What is your name? Mohan. Mohan. Oh, beautiful name. நீதானே பணம் வேணும்னு மொட்டை கடிதாசி எழுதுனேன். நான் எழுதுனது பாண்டித்துறைக்கு. உனக்கு எப்படி கிடைச்சது? அது இருக்கட்டும். எவ்வளவு பணம் எடுத்த? என் போட்டியை திறக்கிறதுக்கு சாவி இங்க கிடையாது, இங்கிலாந்துலயும் கிடையாது, அமெரிக்கால தான் இருக்குன்னா நீ என்ன திறந்துட்ட. உன்னை பாராட்டுறேன். ரிவால்வர் தேர்தியா சுட்டுலாடு படையா உங்ககிட்ட இருக்கிற ரிவால்வர உங்ககிட்ட இருந்து நான் போய் சாட்டை போட்டுட்டேன். வச்சுக்கோ. பின்னால வந்த பிணமாயிடுது. சுடு. அதுல என்ன இருக்குப்பா? தோட்டா வேணுமா? கடையில ஸ்டாக் இல்ல, நான் தர்றேன். அப்ப சொல்றியா? 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 நான் தான் சாமர்த்தியசாலின்னு நினைச்சேன். ஆனா என்னோட நீ பெரிய ஆளா இருக்க. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவளை சொல்லுவாய சமாச்சாரம் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் உன்னை நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். இந்த 5 எழுத்து வார்த்தை தான் எல்லாரும் சொல்றாங்க. ஒருத்தராவது சரியா நடக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு எழுத்து கம்மியா சொல்ல. ஓஹோ, உண்மையா? இல்லை, ஒரு எழுத்து கம்மியா போச்சோ? ஓகே ஓகே. நான் யாருன்னு இப்போ நீ சரியா நடக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு எழுத்து கம்மியா சொல்ல. ஓஹோ, உண்மையா? இல்லை, ஒரு எழுத்து கம்மியா போச்சோ? ஓகே ஓகே. நான் யாருன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்கணுமா? என்ன மயங்கிட்ட சவுண்ட்லயே மேக்கப் சேஞ்ச் ஆகும். இது ஃபாரின்ல கூட கிடையாது. ஒரு அவதாரத்தை கண்டு முழிக்கிறிய, பல அவதாரம் எடுப்பேன். ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொருத்தன் சாவான். அப்போ திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல சந்திச்சது சந்தேகம் வேறையா? நிரூபிக்கிறேன். பாண்டித்துறை, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. நான் பகல தான் பேங்கர், ராத்திரில பேண்டிட் சீஃப். என் ஹிஸ்டரி இந்த 4 செவத்துக்கு தான் தெரியும். இன்னும் என் செய்கையெல்லாம் பா. மகன் வா. ராஜாத்தி, 2 ஓவல் கொண்டா. மகன் மகன் உட்கார். இதுதான் நம்ம அந்தரங்க ஆலோசனை மண்டபம். இங்க இருந்துதான் பல திட்டங்களை தீட்டுறதுனா அதை செய்கையில நிறைவேற்றுறது இவங்க. நீ என்னடான்னா நம்மளையே திணற வச்சுட்டு இவ்வளவு திறமையா யாரா இந்த பிசினஸ் இப்படி பண்றான் அவனை பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறி போச்சு.
அப்படி ஸ்டன் ஆகி நின்றுட்டு அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு அழகி இருக்கிறாளேன்னு பாக்குறியா? அவதான் நம்ம நடமாடும் டெலிபோன். ராஜாத்தி, அன்னைக்கு ட்ரெயின்ல மீட் பண்ணேன்னு சொன்னப்ப அந்த ஆள் தான் இந்த ஆள். வணக்கம். வணக்கம். ஆமா, திருச்சி ஹோட்டல்ல டான்ஸ் ஆனது நீங்க தானே? திருச்சி ஹோட்டல் என்ன, தேவேந்திர லோகத்துல கூட போய் ஆடுவா. ராக்கெட் சர்வீஸ் இருந்ததுன்னா அவ ஆடுறவ மட்டுமல்ல, ஆட்டி வைக்கிறவா. என்னங்க அது? நம்ம ஆள் தான், அவனுக்கு எல்லாம் தெரியலாம். மோகன், நீ கேட்டது 25,000 இல்ல, 25 லட்சம் தர்றேன். நீ மட்டும் என்னோட சேர்ந்துடு. என்கிட்ட நல்ல திட்டங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் 5 வருஷமா. உன்கிட்ட திறமை இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணோம்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேலைக்கு வாங்கிடலாம். என்ன சொல்றேன்? சரின்னு சொல்றதை விட வேற என்ன இருக்கு? பாண்டித்துறை, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் நிழல். நிழல்னு சொல்லக்கூடாது, உயிர்னு சொல்லு. கமான் கமான். மோகன், நீ வந்த நேரம் நல்ல நேரம். மணி அடிக்குது. கடல்ல இன்னைக்கு ஸ்மக்லிங் சரக்கு வருது. அதை வாங்கின்னு வர்றேன்னு பணம் வாங்கிட்டு போயிருக்கிறான் ஒருத்தன். அங்க போய் விளையாடணும் நீ. ராஜாளி சார். ஓ, இப்படி எல்லாம் நம்ம பசங்க, பொல்லாத பசங்க. எல்லா இடமும் அவனுக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு டெஸ்ட். போயிட்டு வா. நானும் நீ ஒண்ணுன்றதுக்காக இந்த கோட்டை எப்பவும் போட்டுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். சக்சஸ். வாட்ச். தூக்க கூட முடியலடாப்பா. நாம கொடுத்த பணமும் திரும்பி வந்துடுச்சு, அவன் கொண்டாந்த தங்கமும் வந்துடுச்சு. பரவாயில்ல மோகன், நம்மளை விட திறமையா வேலை செய்யற நீ. ஏ மோகன், ஏன் ஒப்பாரி வைக்கிற போஸ்ட்ல உட்கார்ந்துருக்கு? பாண்டித்துறை, ஐ எம் வெரி சாரி. இதுவரைக்கும் நான் கொலை செஞ்சதில்லை. இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. ஆமா, ரயில்லையும் கிளப்லையும் கொள்ளையடிச்சு பணம் அதெல்லாம் எங்க வச்சிருக்கிற? இப்போ பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். என்ன சின்ன பையனா இருக்குது. திருட்டுனுங்க இருக்கிற நாடாச்சு. உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போயிடுவானே. எல்லாம் நம்ம கிட்ட கூடாந்து கொடு. பத்திரமா வச்சிருக்கேன். உன் சொத்து வேற, என் சொத்து வேறையா? நீ வேற என்ன வேறையா? வருத்தப்படாத. சரி சரி, சொன்ன சிரிக்கணும். சரி சரி, ஸ்மைல் ஸ்மைல். ஏயா, கடற்கரையில கொலை செய்யப்பட்டு கிடந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. விடிய காலத்துல கட்டி வர கிடந்து கடற்கரைக்கு வந்தோம். அங்க ஒரு பணம் கிடந்ததுங்க. அதை பார்த்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்பிச்சோம். சரி, நீங்க போகலாம். தேவைப்படும் போது இங்க வரணும். தெரிஞ்சுதா? இதுதான் பிரேத பரிசோதனை செய்த டாக்டரின் குறிப்பு. கொலை செய்யப்பட்ட நபர் கத்தியால குத்தப்பட்டு தான் செத்திருக்கணும்.
அதுக்கு முன்னால பலமான கைகலப்பு ஏற்பட்டு அவர் தன் உயிரை காப்பாத்திக்க போராடி இருக்கிறார். இதுதான் டாக்டர் குறிப்பு. இந்த Dress தான் கொலை செய்யப்பட்ட நபர் போட்டிருந்தது. எதுக்கும் நான் முதல்ல கொலை நடந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். எஸ்.